தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதல்ன்றது காக்கா குருவிட்ட கூட இருக்குமா. ஆனா நம்ம ஃபைனல் இயர் படிக்கிற பார்வதிக்கு இன்னும் காதல் இல்லையாங்க. பார்வதி இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா. செம்பருத்தி சீரியல் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவ தனக்காக ஆதி மாதிரி மாசா ஒரு ஹீரோ வரணும்னு எதிர்பார்த்தா. அவ எதிர்பார்த்தா மட்டும் போதுமா? அது மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும்ல. அதுக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வரவும், இத்தனை வருஷமா கோவமா இருந்த அப்பா ஊருக்கு கூட்டிட்டு போனாரு. வேண்டா வெறுப்பா தாத்தாவை பார்க்க கிளம்பி போனாலும் போகிற வழியிலே பார்வதிக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. பார்வதியோட அப்பா டீ சாப்பிடலான்னு வண்டியை வழியில் நிறுத்த, நான் வரல நீங்கள் மட்டும் போங்கன்னு பார்வதி வண்டியிலேயே இருந்தா. திடீர்னு அங்கே டீ சாப்பிட வந்த ரெண்டு பசங்க சண்டை போட பார்வதியோட கவனம் அந்த பக்கம் திரும்பிச்சு. வாய் தகராற ஆரம்பித்த சண்டை கொஞ்ச நேரத்தில் கைகலப்பாக மாறிடுச்சு. சின்ன சண்டை பெரிய சண்டையாக யார் சொல்லியும் அந்த பசங்க கேட்குறதா இல்லை. யார் சொல்லியும் கேட்காத அந்த பசங்க ஒருத்தன் வந்து பேசினோன்னே எல்லாரும் டோட்டல் சைலண்ட் ஆயிட்டாங்க. யாரா இவன் அப்படின்னு பார்வதி வியந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தனுக்கு விழுந்தது பலார்னு ஒரு அடை. டோட்டல் கேங்கும் அந்த இடத்த விட்டு காலி. அங்கே என்னம்மா வேடிக்கை, வா போலான்னு அவங்க அப்பா கூப்பிட்டதும் அவனை சரியா கூட பார்க்க முடியலையேன்னு வருத்தத்தோட காரில் ஏறினா பார்வதி. ஒரு வழியாக ஊருக்கு போய் தாத்தா பாட்டியும் பார்த்தாச்சு. ஆனால் பார்வதியோட மனசில் அந்த பையனை திருப்பியும் பார்க்க மாட்டோமா, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தா. ஃபைனலாக ஊருக்கு கிளம்புற நாள் வந்துச்சு. திடீர்னு அவள் வெளியே வரும்போது அவங்க அப்பா கிட்ட யாரோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி அவள் பார்த்தா. யாருன்னு போய் பார்த்தா அவள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அதே பையன். பார்வதி உண்மையிலேயே அவன்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்க அப்பா பக்கத்தில் போக, இவ தான் என் பொண்ணு பார்வதி அப்படின்னு அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அப்பா இவரு அப்படின்னு அவ கேட்க, இவனா பக்கத்து வீட்டு பையமா, பேரு ஆதி அப்படின்னு சொல்ல, எது பக்கத்து வீட்டு பையன் பேரு ஆதியா, 2 நாள் வேஸ்டா போச்சே அப்படின்ற வருத்தத்தோடே கார்ல ஏறி ஊருக்கு போனா பார்வதி. என்னதான் ஊருக்கு போயிருந்தாலும் அவ மனசு முழுக்க ஆதி தான் இருந்தான். திருப்பியும் தாத்தா ஊருக்கு போயிட மாட்டோமா, ஏதாவது காரணம் கிடைக்காதான்னு தேடி தேடி பார்த்துட்டு இருந்தா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஊரில் திருவிழான்னு தாத்தா ஃபோன் பண்ண, விடுவாளா அவன். உடனே கிளம்பியாச்சு ஊருக்கு. எப்படியாவது அவனை பார்த்து அவன் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு தேடிட்டு இருந்தா. 4 நாள் பயப்புள்ள கண்ணுலேயே சிக்கலை. இன்னைக்கு 5வது நாள், கடைசி நாள். இன்னைக்கு விட்டா அவனை பார்க்க முடியாது. நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போக வேண்டிதான். பார்வதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா, நாளைக்கு காலையில் ஊருக்கு போகணும் அப்படின்னு அப்பா சொல்ல, சரிப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்னு சோகமாக திண்ணையில் வந்து உட்காந்துட்டு இருந்தா. அங்கே யாரோ கூட்டத்தில் ஆதின்னு கூப்பிட அவளையே அறியாமல் அவள் திரும்பினான். ஆமாம், அங்கே வந்தது அவளோட ஆதி தான். அவன்கிட்ட பேசலான்னு அவள் போகும்போது அவனும் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேச போனான். எதுக்கு இப்போ அழுவுற, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, பார்வதிக்கு சொல்லாமலே எல்லாமே புரிஞ்சுது. அவன் வேற யாரையோ லவ் பண்ணுறான் போல, இனிமே நமக்கு எதுவும் செட் ஆகாதுன்னு சொல்லி அடுத்த நாள் மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஊருக்கு போயாச்சு பார்வதி. என்னதான் ஊருக்கு போனாலும் அவள் மனசு அந்த காதல் தோல்வியை ஏற்றுக்க முடியல. 2 முறை தான் சந்திப்புனாலும் முதல் காதல் இல்லையா, கொஞ்சம் வலிக்க தான் செஞ்சிச்சு. ஃபைனல் இயர்ன்றதுனால அடுத்தது செமஸ்டர் எக்ஸாம், கேம்பஸ் இன்டர்வியூன்னு பார்வதியும் கொஞ்சம் பிஸியாக அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரவும் முடிஞ்சுது. ஒரு வழியாக பார்வதிக்கு வேலையும் கிடச்சிருச்சு. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் கேட்க அங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தா. அங்கே ஆதியோட தம்பி கவின் வந்தான். கவின், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு கல்யாணம், உங்கள் வீட்டுக்கு தான் பத்திரிக்கை வைக்கலான்னு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு கல்யாணமா? ஆதி தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ இவனுக்கு கல்யாணம்னு சொல்கிறான். பார்வதிக்கு குழப்பம் அதிகமாச்சு. அவன் கொண்டு வந்த கல்யாண பத்திரிக்கையில் மணமகள்ன்ற ஃபோட்டோவில் அவள் அன்னைக்கு பார்த்த அந்த பொண்ணோட ஃபோட்டோ. பார்வதி குழப்பத்தோடு நிற்கிறத பார்த்த கவின், என்ன அண்ணனை விட்டு எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொன்னான். அப்படியே இருந்தாலும் அண்ணனை லவ் பண்ணவன தம்பி ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு பார்வதிக்கு மறுபடியும் ஒரு குழப்பம். அண்ணனுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. இப்போவே கல்யாணம் நடக்கணும்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக அண்ணன் தான் 2 வீட்லேயும் பேசி எங்கள் கல்யாணம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு அவன் சொல்ல, பார்வதிக்கு கால் தரையில் இல்லை, பறந்துக்கிட்டு இருந்தா. அப்பா அந்த பக்கமாக வந்த பார்வதியோட ஃப்ரெண்ட் அருண் கல்யாண பத்திரிக்கையோடு நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அவன் தான் ஆதின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு,
இவரு தான் ஆதியா? இவர மிஸ் பண்ணிட்டேன்னு தான் 2 மாசமா ஃபீல் பண்ணிட்டுருக்கியா? அப்படின்னு கேட்க, தான் சொல்ல முடியாதத தான் ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், கவின் என்ன நினைப்பானோன்னு உள்ள ஒரு பயமும் இருந்துச்சு பார்வதிக்கு. "என்னது லவ்வா?" அப்படின்னு கவின் ஷாக்கா கேட்க, "உங்க அண்ணன்கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ்" அப்படின்னு பார்வதி கெஞ்சினா. சரின்னு அவனும் போயிட்டான். வீட்டுக்கு போன பார்வதிக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வர, யாருன்னு சொல்லாமலே தெரிஞ்சுது. பதற்றத்தோட அத காதுல எடுத்து வைக்க, நான் ஆதி பேசுறேன்ற ஒரே ஒரு வாய்ஸ். அவ்வளவுதான். டோட்டல் ஃப்ளாட் இந்த பக்கம் பார்வதி. இருக்கியா? அப்படின்னு ஆதி கேட்க, இல்ல அது வந்து அப்படின்னு இவ பேச ஆரம்பிக்க, என் ஃப்ரெண்டு தெரியாம சொல்லிட்டான். சாரி அப்படின்னு முடிச்சா. அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? ஆனா நான் உன்ன தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா. நாம கேட்கறது உண்மையா பொய்யா? கனவா நிஜமான்ற குழப்பத்துல இருந்த பார்வதிக்கு, ஆதி லைன்ல இருக்கியான்னு திருப்பி கேட்கும்போது தான் சுயநினைவே வந்தது. அவ இருக்கன்னு சொல்ல மேல தொடர்ந்தான் ஆதி. பக்கத்து வீட்ல ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கான்னு அம்மா சொன்ன உடனே ஓடி வந்து உன்னை பார்த்தேன். அப்பவே விழுந்துட்டேன் உன்கிட்ட. சரி படிக்கிற பொண்ணு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அதுவும் இல்லாம தம்பியோட காதல் பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். கல்யாணம் முடியட்டும் நேர்ல வந்து பார்த்து சொல்லலான்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே என் தம்பி வந்து சொல்லிட்டான். ஐ லவ் யூ பார்வதின்னு ஆதி சொல்ல, பார்வதியோட கனவு நினைவாயிடுச்சு. அவனுக்கான ஆதி அவளுக்கு கிடைச்சிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.